Hi friends, welcome to Zeenaths world. இன்னைக்கு நம்ம கோதுமை பரோட்டா எவ்வளோ ஈஸியா பண்றதுன்னு உங்களுக்கு காமிக்க போறேன். அதுக்கு தேவையானது கோதுமை மாவு, உப்பு, சர்க்கரை, பால், தண்ணி, நெய். இப்போ நான் பவுல்ல half glass பாலை ஊத்தி வச்சிருக்கேன். அதுல ஒரு ஸ்பூன் சர்க்கரை, உப்பு தேவையான அளவு. சர்க்கரையை நல்லா கரைச்சிருவோம். இப்போ அதில் 2 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கோங்க. நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இந்த பாலோடையே தான் நான் மாவை நல்லா பிசைஞ்சிட போகிறேன். பத்தலைன்னா லேசாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. நம்ம மாவை எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு கோதுமை பரோட்டா சாஃப்டாக வரும். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு 1 ஸ்பூன் நெய்யை அது மேலே தடவி வச்சுடுங்க. ஒரு ½ அன் ஹவர் நல்லா ஊறட்டும். மாவு நல்லா ஊறிச்சு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ அதில் நம்ம ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம பரத்திடுவோம். இதில் லேசாக நெய் விட்டுக்கோங்க. அதில் மேலே தடவிட்டு இந்த பரோட்டா கட்டை அளவுக்கு நம்ம மாவை நல்லா பெருசாக பரத்திடணும். இப்போ மைதாவில் உடம்புக்கு நல்லது இல்லைனால யாருமே இப்போ மைதாவை ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. கோதுமை மாவு தான் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. அதனால இந்த கோதுமை மாவுலேயே நம்ம ஈஸியாக பரோட்டா செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா பரத்தியாச்சு. அது மேலே லேசாக எண்ணெய் விட்டு நல்லா தடவிக்கோங்க. இந்த சைட்லேயும் லேசாக எண்ணெய் விட்டு தடவிக்கோங்க. அப்போ தான் அந்த மடிப்பு நல்லா நிற்கும். இப்போ நம்ம அதை அப்படியே மடிச்சுக்கிட்டே வரணும். இப்போ அதோட அப்படியே அதை சுற்றிகிட்டே வாங்க. இப்போ நல்லா மடிச்சாச்சு. இப்போது லேசாக எண்ணெயை வச்சு ஊற்றிக்கோங்க. அது மேலே தடவிட்டு ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது, லேசாக தேய்க்கணும். அப்போ தான் அந்த மடிப்புலாம் அப்படியே இருக்கும், பரோட்டா மாதிரியே வரும். லேசாக தேய்ங்க. இப்போ அந்த தவாவில் நம்ம பரத்தின அந்த பரோட்டா மாவு இதை போட்டுடலாம். இதுக்கு மெயினானது 2 சைடும் நல்லா வெந்த ஒன்று தான் நம்ம எண்ணெயை ஊற்றணும். அதில் 2 சைடும் நல்லா வெந்துடணும். திருப்பி போடுங்க. இப்போ நம்ம நெய் 1 ஸ்பூன் விடலாம். நெய் நான் ஊற்றினாலும் பரவாயில்ல, இல்லை சாதா எண்ணெய் ஊற்றினாலும் பரவாயில்ல. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் நெய் தான் ஊற்றுவேன். அப்போ தான் கோதுமை பரோட்டா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சைடும் ஊற்றிட்டு நல்லா எல்லா இடமும் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ தான் நல்லா ப்ரௌன் ஆக ஆரம்பிக்குது. நல்லா கிறிஸ்பி ஆயிரும் பாருங்கள். அவ்வளோதான், நம்ம பரோட்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அதை பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ இன்னொரு பரோட்டாவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப தேய்ச்சிடாதீங்க, லேசாக தேய்க்கணும். அப்போ தான் அந்த லேயர் இது இருக்கும், பரோட்டா மாதிரியும் வரும். நல்லா வெந்த ஒன்று எண்ணெயை ஊற்றுங்க. இது ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. பாருங்கள், எத்தனை லேயர் அது அப்படி வந்திருக்கு. நல்லா பரோட்டா மாதிரியே இருக்குது.
இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.